சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் நலம் விசாரித்து வருகின்றனர். விரைவில் அவர் பூரண குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மரியாதைக்குரிய கனிமொழி அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய பொன்முடி ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய வேலு அவர்கள் மற்றும் அழகிரி அவர்கள், மரியாதைக்குரிய அழகிரி அவர்களெல்லாம் சந்தித்தோம். தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உடல் நலம் தேறி வருவதாக எங்களுக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அம்மாள் அவர்கள் கூறினார்கள். தலைவர் கலைஞர் நலம் பெற்று கொண்டிருக்கின்றார். தமிழும் தமிழர்களும் நலம் பெற விரைவில் கலைஞர் குணம் பெற்று நலம் பெற்று அனைவரையும் நலம் பெறச் செய்ய வேண்டும் என்ற எங்கள் இதய எண்ணத்தை வெளியிடுகிறோம். நலம் பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் நல்ல பங்களிப்பை வழங்க வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பூர்ண குணம் பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். விரைவில் வீடு திரும்புவார், நல்ல முறையில் நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவருடைய உடல்நலம் பெறுவதற்காக எல்லோரும் இறைஞ்சுவோம். டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் படிப்படியாக உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களிலே வீடு திரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்ற நல்ல செய்தியை எங்களிடம் தெரிவித்தார்கள். தலைவர் அவர்கள் நலமுடன் உள்ளதாகவும் வருகிற புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ மருத்துவமனையிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் என்பதையும் மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் மிக தெளிவாக எங்களிடத்திலே தலைவருடைய உடல்நலம் குறித்து எடுத்துரைத்தார்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நல்ல முறையிலே குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்கிற தகவலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். அந்த அளவிலே மகிழ்வோடு மனநிறைவோடு நாங்கள் திரும்புகிறோம். அவர் விரைவாக குணம் பெற்று நலம் பெற்று சீரோடு தமிழக மக்களுக்கும் தமிழக வணிகர்களுக்கும் வந்து பணியாற்ற வேண்டும் என்பதை எல்லா வல்ல இறைவனை வேண்டி நாங்கள் வாழ்த்துகிறோம்.